ஹாய், முருங்கைக்கீரை தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு நான் கொழுந்து கீரை எடுத்துக்கிட்டேன். நம்ம கீரை வாங்கும்போது முனியில் கொழுந்தாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே எப்போ கீரை வாங்கினாலும் அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளி 3 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அது 4 பேர் சாப்பிட்லாம் இந்த சூப்பு. அதை அப்படியே நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் வடிகட்டுற மாதிரி நல்லா புழிஞ்சு எடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுங்க. ஏன்னா அதில் உள்ள அந்த சத்து அப்படியே இறங்கணும். நல்லா தேங்காய் பால் மாதிரி நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், மிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. பிள்ளைங்களும் சாப்பிடணும் இல்லையா, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கொழுந்து கீரை பாருங்கள், இதை நான் எடுத்து வச்சுருந்தேன் இதுக்காகவே. ஏன்னா நல்ல கீரையை போட்டோம்னா நரன்னு இருக்கும். இந்த கொழுந்து கீரைன்னா கொத்தமல்லி மாதிரி அப்படியே நல்லா மெலிசாயிடும். அந்த வெந்தது ஒரு மாதிரி சாஃப்டாயிடும். அதுக்கப்புறம் அந்த கீரையை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிட்டேன். அப்புறம் 10 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் குறைன்னு அரைச்சிக்கிட்டு எண்ணெயை காய வச்சு அந்த வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கிக்கங்க. வதக்குனதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடலை, மறந்துட்டேன். அதில் கீரையை சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துருப்பேன். நீங்கள் இதிலையே இப்போவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு, சும்மா ரொம்ப வேணாம், சும்மா 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துடாதீங்க, இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீரையை கழுவி நல்லா புழிஞ்சிருங்க. தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா வேக வைங்க. இந்த கொழுந்து கீரை சீக்கிரமே வந்துடும். இந்த டேஸ்ட்டு உண்மையிலே பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கீரையை ஒதுக்குனா கூட பிரச்சனை இல்லை, அந்த சாறு அந்த தக்காளி சூப்பில் இறங்கியிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கீரை வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள், இப்போ தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடுறேன், மறந்துட்டேன் நான் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை ஊற்றுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்கன்னா அது குழக்குழன்னு இருக்குது. அதனால் நமக்கு சூப் பதத்தில் தானே வேணும். சூப் பதங்கும்போது கொஞ்சம் ரசம் மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சு. இந்த தக்காளி பச்சை வாசம் போகணுங்கிறதுக்காக ஒரு 5-6 கொதி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சாறு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா கூட ஊற்றி குடிக்கலாம். இதை தோசை இட்லி கூட சும்மா ஊற்றி கொடுக்கலாம், பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். இதுக்கு சைடிஷ் நான்வெஜ்ஜு நல்லா சூட் ஆகும். மீன், கருவாடு, மட்டன், சிக்கன் எது வேணாலும் சாப்பிட்லாம். எறா சாப்பிட்லாம். எறா சம்பா வச்சா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். சாப்பிட்டு பாருங்கள்.